ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான என்னுடைய ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா காஞ்சதும் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 1/2 kg பிரியாணி தான் பண்ண போகிறேன். 1/2 kgக்கு பிரியாணிக்கு என்னென்ன அளவோ அது அந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கி எடுத்துட்டு இதில் பிரியாணிக்கு நம்ம எந்த கலருமே சேர்க்க தேவையில்லை. அதுக்காக நம்ம வெறும் மிளகாத்தூளை இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா கலர் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம ஃபைனலாக பிரியாணி கலர் நமக்கு வந்துடும். எந்த ஃபுட் கலரும் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஒருத்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா இது போல் நல்லா கிளறி விட்டதும் நீல வாக்கில் நல்லா இது மாதிரி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். வதக்கி விட்டதும் இப்போது தக்காளியை சேர்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட பிரியாணி பாத்திரம் இல்லைனாலும் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் அலுமினிய கடாய் இருக்கும். இந்த மாதிரி இண்டோலியம் கடாயும் இருக்கும். இந்த மாதிரி கடாயிலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சு நம்ம பிரியாணி பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா இது மாதிரி கிளறினதும் கொஞ்சமாக புதினா இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன்னு. தக்காளி வெங்காயம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டாலே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக வேணும்னா நீங்கள் கீரி போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக சேர்க்கணுன்றதுக்காக கீராமல் முழுசாகவே சேர்த்துருக்கேன். யாரோ காரம் அதிகமாக சாப்பிடுவீங்களோ அவங்க நீங்கள் கீரி சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன்றதுக்காக கீராமல் அப்படியே முழு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விடலாம். ஆல்ரெடி நான் தக்காளிக்கு போடும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இப்போது கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் இதை நல்லா கிளறி விடுறேன். உப்பு போடுறதை இந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சீரக தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 ml தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றினதும் நல்லா கிளறி விடுறேன். கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றினதும்
நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுக்கினிங்கன்னா கிளறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் பெரிய கரண்டி வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா கிளறினதும் தயிரோட வாசனை எல்லாம் போனதும் இப்போ டம்ளர் வந்து 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி. இப்போது ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சிக்கன் வேகும்போதும் சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும். அதனால் கரெக்டாக 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எல்லாமே இந்த மசாலா ரெடியானதும் இதுலேயே வந்து அரிசி போட்டுருவாங்க. ஆனால் அரிசி வந்து அது மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நீங்கள் அரிசி போட்டால் தான் உங்களுக்கு தம் போடும்போது உதிரியான உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இல்லைன்னா சாதம் வந்து குழஞ்சா மாதிரி இருக்கும். எப்போவுமே கொதிக்கும்போது அரிசி போடுங்க. எந்த பிரியாணி செஞ்சாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததும் தண்ணியில் போட்டதும், அதாவது ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி பிரியாணி அரிசி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி பிரியாணி அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி போட்டதும் ஒரு கிளறிட்டு லாஸ்ட்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. பாருங்கள், நல்லா கொதி வந்ததும் தண்ணி நல்லா வத்திடுச்சு இந்த பிரியாணியில். இப்போ நான் தம் போட போகிறேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கடாயை இந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு இது மேலே ஒரு தட்டு வச்சு இது மேலே கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் சுடு தண்ணி வேணும்னாலும் வச்சுக்கலாம், நார்மல் வாட்டர் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் இது மேலே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சதும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி வந்திருக்குன்னு. நான் ஃபைனலாக இதுக்கு முன்னாடியே லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து புதினா கட் பண்ணி மேலே தூவினதும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பிரியாணி குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எனக்கு சிக்கனும் வந்து குழையவே இல்லை, கரெக்டான பதத்தில் வந்து வெந்திருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி செஞ்ச டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.